இன்னைக்கு நம்ம ஒரு காரசாரமான சிக்கன் வறுவல் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, லெமன், மஞ்சத்தூள் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. இப்ப மசாலா அரைக்க பட்டை, கிராம்பு, ஜீரகம், ஏலக்காய் தூள், மிளகு, பூண்டு இது எல்லாத்தோட காஷ்மீர் மிளகா விதைய எடுத்துட்டு ஊற வச்சுக்கோங்க தண்ணியில. இதோட சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சுக்கோங்க. அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க. இப்ப அடுப்பை பத்த வச்சுட்டு பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊத்திக்கோங்க. முதல்ல வெங்காயத்தை போட்டு பொன்னிறமா வறுத்துக்கோங்க. ஊற வச்சிருக்க சிக்கன் மிக்ஸ் பண்ணுங்க. அந்த எண்ணெயிலே அந்த சிக்கன் அப்படியே வதக்குங்க. தண்ணி ஊற்றிடாதீங்க, ஏன்னா சிக்கன்ல இருந்து தண்ணி வரும். மூடி போட்டு வேக வைங்க சிக்கனை ஒரு 10 நிமிஷம். இப்ப கறியை ஓபன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் வெந்துருச்சு. அரைச்சி வச்சிருக்கிறத மசாலா போட்டு நல்லா அதை ஒரு பரட்டி விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. சுவையான காரமான கோழி வறுவல் கிடைச்சிச்சு. இதை இப்ப நம்ம சேவ் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சாதம்னா புளிக்குழம்பு, அதுக்கு தொட்டுக்காவா அவியல், மட்டன் கிரேவி. இன்னும் கொஞ்சம் காரசாரமா சாப்பிடலான்றதுக்காக தான் இந்த கோழி வறுவல். என்னடா இது டப்புன்னு எடுத்து டக்குன்னு செஞ்சுட்டாலேன்னு நினைக்கலாம். நீங்க ஒரு மசாலா வறுக்க இல்ல, தக்காளி போடல, இது நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கலாம். நீங்க ஒரு தடவை இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் தெரியும் அந்த கிரேவி நல்லா இருக்கா, இந்த வறுவல் நல்லா இருக்கா. அது மட்டும் இல்லைங்க, உடனே காரசாரமா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க பிள்ளைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, இதை நீங்க செஞ்சு கொடுக்கலாம் சீக்கிரமா. சரி, ஓகே, ரொம்ப லாங்கா பேசிட்டா நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வெரைட்டியான விஷயங்கள் வந்துட்டே இருக்கும் நம்ம சேனல்ல. பாய்.